ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரா மெஹந்திஸ் இருக்கும், ஒரு மெஹந்தி யூஸ் பண்ணிவிட்டு மீண்டு போன மெஹந்திஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு ஸ்டாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட வந்து இந்த ஜிங்க் க்ரீன் கலர் கோன் வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் நான் மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுமே கொஞ்சம் மீண்டு போயிருந்துச்சு. அந்த மீண்டு போனதெல்லாம் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லென்த் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா எல்லாமே கலெக்ட் பண்ண பிறகு நம்ம இப்போது சப்போஸ் இன்னும் ஸ்டெயின் வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சோன்னா எசென்ஷியல் ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலெக்ட் பண்ண மெஹந்திலாம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெஹந்தியுமே ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. ஏன்னா பேஸ் வந்து ஒவ்வொரு மெஹந்திக்குமே பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே கலரில் வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண பிறகு அப்புறம் பைப்பிங் பேக்கு, சாக்ஸ் கிளாத் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மேண்டேட்ரியான மெட்டீரியல்ஸ். அப்புறம் கிளிப்பு இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா மெஹந்தி பேஸ்ட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டம்ளரில் பைப்பிங் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா உள்ள கை விட்டு குழி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாக்ஸ் கிளாத் அதையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டம்ளரில் மாட்டி விட்டுக்கோங்க. அதையுமே நல்லா கை விட்டு வைடப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஹை குவான்டிட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபில் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்கு வந்து ஸ்பாச்சுலா தான் ரொம்ப கரெக்டானது. இதை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி எடுக்குதுன்னா க்ளீனாக எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்பாச்சுலா வந்து ரொம்பவே முக்கியம். வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்க முடியும் ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணோம்னா. பேஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை பொறுமையாக எடுத்து கையில் பிடிச்சிக்கலாம். பொறுமையாக எடுங்க, இல்லைன்னா சதறிடும். இதனால் எடுத்த பிறகு அந்த பைப்பிங் பேக் வந்து எடுத்து ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இதை நல்லா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. இந்த சாஃப்ட் கிளாத் மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சி எடுக்கணும். எடுத்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பிடிச்சி எடுத்து அப்புறம் ஒரு ரொட்டேஷன் பண்ணி நல்லா ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் கையெலாம் ரொம்ப வலிச்சிடும். பார்த்து கவனமாக பண்ணுங்கள். சதறிடும், பார்த்து சதறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒன்று கூட இல்லாமல் க்ளீனாக எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம மெஹந்தி பேஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக போட்டு கிளிப் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக் வந்து வச்சு நம்ம எத்தனை மெஹந்தி கோன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே மீந்து போன கோன்ஸ் வச்சு தான் செய்கிறதுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பவுடர் வச்சு எப்படி ஹென்னா பேஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.